What's up guys, it's your boy Ajmal and welcome back to my new video. So நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வீடியோவில் அதிகமாக பைக் பற்றி ட்ராவலிங் பற்றி வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ணுவேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், இன்றைக்கி வந்துட்டு எங்கே ரைடிங் கேட்டால் ரைடு எதுவும் கிடையாது. இன்றைக்கி வந்துட்டு பாலக்காட்டில் நெம்மாரான்ட்டு ஒரு பிளேஸில் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன், ஊர் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்கு வேண்டி தான் போயிட்டுருக்கோம். நான் மட்டும் தனியாக போகல, எங்கள் கூட இவங்களாம் இருக்காங்க. இது கேபியாட்டா. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு அங்கே வந்து திருவிழா வந்து செமையாக இருக்கும். ஃபுல்லாக வந்துட்டு ஃபயர் கிராக்கர்ஸ் அந்த மாதிரி ஒர்க்கு தான். ஓ, நீ வாங்க போய் பார்த்துடலாம் என்ன இருக்குன்ட்டு சம்பவம். பில்லியனாக உட்காந்து போயிட்டுருக்கேன். சரியான வெயில், வண்டி வேற ஓட்டுற ரொம்ப கஷ்டம் வெயில் டைமில். நம்ம வண்டி வந்துட்டு கொஞ்சம் கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட் மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோம்னா நம்மளோட வண்டியிலே நம்ம ரைட் போயிடலாம். பட் வண்டி வந்து கம்ப்ளைண்டில் இருக்கு. பாலக்காடு ரீச் ஆகிட்டோம். நீ பாலக்காடில் இருந்து சிட்டிக்குள்ளே போகாமல் லெஃப்ட் எடுத்து போனால் போதும். அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் நெம்மாரா ரோடு வரும். ஸோ அந்த வழியாக போகணும். நம்ம ரைட் பண்ணும்போது வந்துட்டு அந்த காற்றடிக்கும்போது வந்துட்டு அந்த டயர்ட் தெரிய மாட்டேங்குது. நம்ம ஒரு இடத்துல அப்படியே நின்றோம்னா அப்படியே வேர்த்து கொட்டி சட்டெல்லாம் நனைஞ்சு. இப்போ இங்கே இந்த வெயில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது, சரியான ஹீட் அடிக்குது. இப்போ பைக் ரைடிங்கில் இருக்கும்போது நம்மளுக்கு அது தெரிய மாட்டேங்குது. பட் ஒரு இடத்துல நிற்கும் போது அது நல்லா ஃபீல் ஆகுது எனக்கு. கேரளாவில் ஃபேமஸான பாபி சம்மன் அவரோட ரோல்ஸ் ராய்ஸ் ஃபுல் கோல்டு ரேப். பாபி சம்மன் ஃபுல் ரேப். பட் இது ஒரு கிராமத்துக்குள்ளே போகிற ரோடுன்னு நினைக்கிறேன். குட்டி குட்டி ரோடாக இருக்குது. ஜாலி பில்லியெல்லாம் உட்காந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே ரோட்டை பார்த்து கையை விட்டு லெவலாக போகலாம். இல்லை பாருங்க, பழைய காலத்து கோவில் இப்போ செமல்ல. ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் தான் இங்கே மெயின். கைஸ், கேரளா ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சூப்பராக இருக்குது ரோடு. நல்லா வண்டி ஓட்டலாம். ஏன்னா அந்தளவுக்கு ரோடு வந்துட்டு பக்காவாக குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. பட் நம்ம ஊர் ரோடு இங்கேயே கம்பேர் பண்ணும்போது இந்த ரோடு செம பெஸ்ட்டாக இருக்குது. இன்னும் நல்லா ரைட் பண்ணி போகலாம். ஸோ ஆக்சிடெண்ட்லாம் கம்மியாகும். ஸ்பீட் பிரேக்கர்லாம் அதிக இடத்துல இல்லை, தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் ஸ்பீட் பிரேக்கர். ரோடே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே ஜனங்கள்லாம் வந்துட்டு கரெக்டாக அந்த லைனுக்கு கீழே தான் நடந்து போகிறாங்க, நடு ரோட்ல நடந்து போகல. ஸோ நல்ல ஒரு ரோடு. என் ஃப்ரெண்டோட ஒரு வீடு இருக்குது. இன்றைக்கி நைட்டு அங்கே தான் ஸ்டே பண்ணலான்ட்டு ஒரு பிளான். இங்கே திருவிழா வந்துட்டு ஒரு 4 மணிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருட்டாக தான் அந்த ஃபயர் கிராக்கர்ஸ் ஒர்க்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அங்கே வீட்டுக்கு போயிட்டு நம்மளோட பேக்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விசேஷத்துக்கு போகலான் தான் பிளான். ஸோ வந்து நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலக்காடில் நெம்மாரான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில். இது வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டோட வீடு. இது வந்துட்டு எப்படின்னா சுற்றி கிராமம், ஒரு பட்டி கிராமம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். வீடெல்லாம் அங்கங்கே தான் ஒரு வீடாக இருக்குது. மேக்ஸிமம் அக்ரிகல்ச்சர் தான் இங்கெல்லாம். ஸோ இதுதான் அவங்க வீடு. எப்பயாட்டா யாஸ்லாம் சத்தின் பேட்டா வீட்டுக்கு. ஸோ இந்த வீடு, இது ஒரு கிராம வீடு. இது பாருங்கள், இவர் வந்துட்டு ரொம்ப பெட் கேர்ன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு டாக் இருக்குது.
இது நீங்கள் வந்து வடு மாங்காய். ஸோ இது வந்து மாங்காய் வந்துட்டு காய வச்சுருக்காங்க. இது வந்துட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வயசில் ஸ்கூலில் சாப்பிட்ருப்போம். அதுக்கப்புறம் அச்சாறு. ஓகே ஓகே. ஸோ இது வந்து அவரோட பாட்டி. இங்கே வந்துட்டு கப்பீஸ் மீனில் வச்சுருக்காங்க. இந்த மீன் வளர்த்துறாங்க. அப்புறம் புறா. ஸோ புறாவோட செட்டிங்லாம் பாருங்க. இன்னொரு புறா இருக்குது. இங்கே பாருங்க, இப்படி இப்படி வெளியே இழுத்த லாக்கு. ஒரு சின்ன வீடு தான், பட் ஸ்பேசியஸாக இருக்குது வீடு. இது நீங்கள் பாருங்க. ஸோ இங்கே கப்பீஸ். ஸோ இது வந்துட்டு கேரளாவில் இருக்கவங்களோட லைஃப் ஸ்டைலு, ஒரு கிராமத்துக்காரங்க இருக்கிறத ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. ஸோ நம்ம நெம்மாராங்கிறது வந்துட்டு ஒரு கிராமத்து கோவிலுக்குள்ளே நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ நம்ம இன்னி வந்துட்டு ஒரு ஈவினிங் ஒரு 4 மணிக்கு அங்கே போகலான்ட்டு பிளான். ஸோ அது வரைக்கும் இங்கே ஒரு குளம்லாம் இருக்குது, ஆறு இருக்குது. ஆற்றுல போய் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரலான்ட்டு. ஸோ இவர் தான் வந்துட்டு இந்த வீட்டோட ஓனரு. அவரோட தம்பி. ஆக்சுவலாக வந்து நாங்கள் இப்போ வந்து ஆற்றுல போய் குளிக்கலான்ட்டு போகிறோம். ஸோ எல்லாம் டர்க்கியில் எடுத்தாச்சு, எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இனி அந்த ஆற்றுக்கு போயிட்டு ஜாலியாக குளிச்சு கொஞ்சம் பறக்கலாம், குளிக்க போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம வந்து அந்த நான் சொன்னேன்ல நெம்மாரா வேலை, அந்த வேலைக்கு போய் பார்த்து அடித்து பொழிக்கிறோம். இன்றைக்கி என்ஜாய் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே வண்டி எடுத்தாச்சு. வண்டி எடுத்து ஓகே ஓகே போயிடலாம். என்ன எடுக்கிறோம்? எடுத்தாச்சு. எல்லாம் குளிக்க போகிறோம். இப்போ வந்து குளிக்க போயிட்டுருக்கோம். என்னென்னா இங்கேருந்து ரொம்ப தூரம் போகணும் குளிக்கிறதுக்கு. பைக்கில் போனால் கொஞ்சம் நடந்து போக வேண்டாம்ல. இந்த நாளே பெருசாக போனாங்க, ஆனால் வழி தெரியாமல் இருந்துட்டாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் தான் பைக் எடுக்க வர்றது தெண்டி நடந்து வந்த ஒரு சுகர்னா இருக்கு. வண்டி எடுத்து வந்தோடனே லெஃப்ட் சைடில் ஆறு. நானும் குளிக்க போறேன். லெவலான வியூ. இந்த ஆறு. ஸோ இதுதான் அந்த ஆறு. நல்லா இருக்கு. ஸோ எல்லாம் குளிக்க இறங்கிட்டாங்க. எவ்வளோ இருக்கு தண்ணி. லெவலாக இருக்கு. ஸோ கைஸ், நான் இப்போ குளிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், சரிங்களா? ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம அங்கே போயிடலாம். ஸோ குளிச்சு முடிச்சு ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. நீ நேராக அடுத்தது அங்கே போயிட வேண்டியதுதான். போயிட்டு ஜாலி பண்ணிடலாம். ஸோ கிளம்பியாச்சு. பைக்கில் தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர். அங்கே போனால் தாறுமாறாக இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்த்துடலாம். ரொம்ப நேரமாக சொல்லிகிட்டு இருக்கேன், போய் பார்த்துடலான்ட்டு. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஈவினிங் சன்செட். ஸோ நிறைய ரஷ் இருக்குது. எல்லாம் வந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்து போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம பசங்க எல்லாம் பைக்கில் தான் போயிட்டுருக்கோம். இந்த ஒரு வண்டி மட்டும் ட்ரிபிள்ஸில் போகிறோம். ஏன் அப்படி பார்த்தோம்னா, இங்கே வந்தோன்னே இங்கே இருக்கிற ஆளை பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு பார்த்தோம். இது வந்துட்டு ஒரு கோயில். ஆக்சுவலாக வந்துட்டு 2 ஏரியா, நெம்மாரா, வைத்திங்கல். நென்மாரா, வெள்ளிங்கி. ஸோ ஒரு 2 ஏரியா வந்துட்டு கம்பைன் ஆகி ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஊர் திருவிழா. ஸோ ஈவினிங் டைம் அந்த பிளேஸ் ரீச் ஆகிட்டோம். பட் இங்கே வந்து மாஸ்க் வந்து கம்பல்சரி. ஸோ எல்லோரும் மாஸ்க் போட்டிருக்காங்க. நீ யாரே விളിച്ചപ്പോ மாஸ்க் இல்லைன்னா அட்லீஸ்ட் கட்சி பாட்ஸும் கட்டுங்க. അതെ 500 രൂപ ഫൈനാണ്. അതാണ് പ്രശ്നം. 500 രൂപയാണ് ഫൈൻ. റിയാസ് ഭായ് 500 രൂപ ഫൈന്.
ஸோ கேரளாவில் நீங்கள் மாஸ்க் போடாமல் போனீங்கன்னா 500 ஃபைனு. தென் ஹெல்மெட் இல்லாட்டினா நிறைய ஃபைன் போடுவாங்க. ஸோ ஃபைனோட அதிகமாக குவான்டிட்டி இருக்கிற ஊர் வந்துட்டு கேரளா தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு மாடிஃபைடு பைக்குக்கு வந்துட்டு 25,000 என்னமோ ஃபைன் போட்டிருக்காங்க கேரளாக்குள்ளார. ஸோ கேரளாக்குள்ளே வரும்போது சேஃப்டியாக வாங்க. முக்கியமாக எல்லாம் ப்ராப்பரான எல்லாம் மாஸ்க்கு அப்புறம் பேப்பர்ஸ் எல்லாமே வச்சு வாங்க. ஸோ நிறைய கடையெல்லாம் இருக்குது. சும்மா டாய்ஸு, ஆளுகளும் வருவாங்க, ஸ்வீட்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய கடை இருக்குது. பட் என்னென்னா ரஷ் வந்து ரொம்ப கம்மி. இங்கே பாருங்க அல்வா ஸ்வீட் கடைலாம் இருக்குது. ரியாஸ்ண்ணா ரஷ் இது ரொம்ப கம்மியாக இருக்குது. இனி போக போக தான் உள்ள உங்களுக்கு கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். வாங்க, வேறு லெவலில் இருக்கும், வேறு லெவலில். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இனிமேல் தான் வீடியோவே ஸ்டார்டிங் ஆக போகுது. செலிப்ரேஷன் கேரளா. இங்கே பாருங்க யானையோட வேஸ்ட். ஸோ யானையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எத்தனை யானை இருக்குன்னு தெரியல. போய் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ இருக்குதுன்ட்டு. ஃபுல் ரஷ் இருக்குது. அங்கே தான் ஃபயர் கிராக்கிள்ஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது பாருங்க. எத்தனை ஜாலியாக பாட்டுலாம் பாடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ரஷ்னா ரஷ்ஷு ஜாஸ்தி. ஒரு ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ பேர் சொல்ல முடியாது. கண்ணுக்கு எத்துற தூரம் வரைக்கும் ரஷ்ஷாக தான் இருக்கு. டான்ஸா? ஓ சர்க்கஸ். ஸோ நான் உங்களுக்கு அந்த ரஷ்ஷு காமிக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக ரஷ்ஷு. இங்கே வந்துட்டு சர்க்கஸ். டேஞ்சர். பட் என்ன பண்ணுறது, ஒரு வயிறு நேரம் சாப்பிட்றதுக்கு வேண்டியது இதெல்லாம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு யானையை பார்க்க போகிறோம். அங்கே தான் அங்கே கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போ. ஸோ இங்கே டான்ஸ் அப்பா ஆக்சுவலாக வந்து நாங்கள் இப்போ வந்து யானையை பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம கேங்கு தொலைஞ்சிருச்சுன்னா அங்கே ஒரு கடை இருக்குது. அந்த கடை தான் அடையாளம். ஆனால் இவ்வளோ பெரிய கூட்டத்து மத்தியில் வந்துட்டு தொலைஞ்சிட்டோம்னா கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். அதனால வந்துட்டு ஒரு ஸ்பாட் செட் பண்ணி வச்சுட்டு அங்கே வந்து நின்றால் வந்துட்டு எல்லோரும் வந்து பார்த்துக்கலாம். ரியாஸில் தான் நம்ம ட்ராவல் கைடு. ஏதோ ட்ரெயின் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி, சின்ன வயசில் ட்ரெயின் ஓட்டிகிட்டு போகல அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி இப்படின்னு வந்து கடைசியில் அந்த யானைக்கிட்டே வந்தாச்சு.
அந்த ரஷ்ஷு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக வந்துட்டு மனுஷ கடல் அந்த மாதிரி இருக்குது, ஃபுல் ரஷ். ಇವರನ್ನ ಮಕ್ಕಳೇ ಕುಲ್ಕಿ സർബത്ത് നല്ല ഔഷധ ഗുണമുള്ള കുൽക്കി സർബത്ത് അതിന്റെ പുറമെ നല്ല നന്നാരിട്ടിട്ട് നമ്മളെ പെരയിലിട്ട് കാച്ചി കൊടുത്തിട്ടുള്ള നല്ല നന്നാരി സർബത്ത് കുടിക്കാൻ വേണ്ടിയിട്ട് ഇങ്ങോട്ട് പോരി നമ്മളെ മലപ്പുറത്തെ കുഞ്ഞാമിത്താക്കാന്റെ കുണ്ടന്തള്ളി കോയിക്കൂട്ടെന്ന് നട്ടപ്പാതിറക്ക് ചൂട്ടിന്റെ വലപ്പുള്ള അങ്കവാലുള്ള പുക്കം കോയിനെ പിടിച്ചിക്കാണ്ട് ആ കുറുക്കന്റെ പിന്നാലെ ആ കുറുക്കന്റെ അടുത്ത് പുക്കം കോയിനെ കുടിച്ച കുഞ്ഞാലം കുടിച്ച സർബത്തിട്ട കുലുക്കി സർബത്ത് കാലേറ്റ് ചെറുമാതിക്കാണ്ട് കുഞ്ഞാമുട്ടാക്കാണ്ട് പിന്നാലെ കൂടിക്കാണ്ട് ഒരു കായലിന്റെ ചുമ കൂടി ഇയാളെ കുത്തി മറിച്ച് തള്ളിട്ട് ஃபயர் கிராக்கிங்ஸ் இருக்குது, பார்க்கலாம். அது செம்மையாக இருக்கும். அதுக்கு வேண்டி தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்துருக்கு. ஆக்சுவலாக ரியாஸில் வந்துட்டு அந்த குலுக்கி சர்பத் சாப்பிட்டதுக்கப்புறம் அவரோட வாய்ஸே மாறிடுச்சு பாரு. கண்டோலி பிடிச்சோலி குலுக்கி சர்பத். ஆனால் லாட் ஆஃப் ரஷ். எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் ஒரு ரெண்டு பிக்கெஸ்ட்டு செலிப்ரேஷன் என்னன்னு கேட்டேன்னா, ஒன்று திரிசூர் பூரம், இன்னொன்று நெம்மார் வெடிக்கட்டு. ஸோ இதுதான் 2 பிக்கெஸ்ட் ஃபெஸ்டிவல் இங்கே கேரளா. நம்ம அதில் ஒன்று வந்திருக்கோம். மேபி திரிசூர் பூரத்தில் கோவிட் வந்துட்டு லாக்டவுன் பண்ணலைன்னா போய் பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். டைம் வந்துட்டு 6:40 ஆச்சு, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. போலீஸு தான். ஆக்சுவலாக போலீஸ் வந்தாலும் எல்லாம் ஓடிட்டாங்க. രണ്ട് കുറേ ആകുമ്പോൾ പൊട്ടുകയും ചെയ്യും. കൊള്ളൂ, അല്ല പടക്കം പൊട്ടിക്കഴിഞ്ഞാൽ ഒരുത്തനൊന്നും ചെയ്യില്ല. ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பட்டாசு வெடிக்கும்போது வந்துட்டு எல்லோரும் போவாங்க, அப்போ போலீஸ் வந்துட்டு நான் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. சரி, எப்போ வெடிப்பாங்கன்னு தெரில. டைம் வேறு 6:45 ஆயிடுச்சு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இவங்க தான் நம்மளை வந்து இங்கே வந்து நல்லா கவனிச்சுருக்காங்க. ஓடி போகிறார் இவரும் தான். இவங்களாம் வந்துட்டு இங்கே ஏரியா பசங்க. ஸோ இவங்க தான் நம்மளை வந்து சேஃப்டியாக கூட்டிகிட்டு வந்து போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். லெவலாக இருக்குது. சப்ஸ்கிரைப் ஸோ இங்கே ஒரு சப்ஸ்கிரைபும் கிடச்சாச்சு நம்மளுக்கு. 4 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மாரா கேரளா. ஆக்சுவலாக போலீஸ் வந்துட்டு அந்த ஒரு தடுப்பு மாதிரி வச்சுருக்காங்க, அதுக்கு அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க கூட்டம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அங்கே அந்த பக்கம் போகும்போது போலீஸ்காரன் லத்தி அடித்து அடிக்கிறாங்க. கொஞ்சம் சலசலன்ட்டு தான் இருக்குது. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரஷ்ஷில் ஒரு அடி கிடச்சிச்சு, நல்லா கழுத்துலாம் சரியான வழி ஆகிடுச்சு. சக்க கூட்டம். அப்பா ஆக்சுவலாக வந்து இது சாம்பிளாமா. நீ விடிய காத்தால வந்து இது முடி டபுளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த பக்கம் ஒன்று இருக்குது, அந்த பக்கம் போய் பார்த்துடலாம். ஆக்சுவலாக டைம் எவ்வளோச்சு பார்த்தீங்கன்னா 7:30 ஆயிடுச்சு. இன்னொரு செகண்ட் சாம்பிள் வந்துட்டு இருக்காமா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாம்பிள் தான் முடிஞ்சிருக்கு, இன்னொரு சாம்பிள் இருக்காமா. இது வந்து வெறும் சாம்பிளாமா. விடிய காத்தால ஒரு 3:30 மணிக்கு வந்து தான் மெயின் இந்த ஃபயர் கிராக்கு இருக்கிறது. மெயின் வந்துட்டு விடிய காத்தாலையாமா. இது வந்து 2 ஊருக்கு வந்துட்டு ஒரு போட்டி மாதிரி, நான் பெருசா நீ பெருசாங்கிற மாதிரி தான். இன்னொரு
10 to 15 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகிடும் சொல்கிறாங்க. தெருவில் வெயிட் பண்ணி தான் உட்காந்துட்ருக்கோம். செகண்ட் ஹவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு இது இன்னும் முடியல. நாளைக்கு காலையில் ஒரு 2 மணி அந்த மாதிரி டைமில் வந்துட்டு திருப்பியும் ஸ்டார்ட் ஆகுமா. இது வந்துட்டு சும்மா ஒரு சாம்பிள் மாதிரி. முடிஞ்சால் காலையில் நம்ம ஒரு 2 மணிக்குள்ளே எந்திரிச்சிங்க வரலாம். ஸோ காய்ஸ், இப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2:40 ஆயிடுச்சு விடிய காத்தால். இப்போது 3 o'clock தான் நான் நேற்று நைட்டு சொன்ன மாதிரி ஒரு அதே கிராக்கிள்ஸ் வந்துட்டு மார்னிங் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி சொன்னேன். பட் இப்போ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு தெரில. பட் நம்ம போய் பார்த்துடலாம். பாருங்க, ஃபுல்லாக ரஷ் வேறு தொடங்கிடுச்சு. மேக்ஸிமம் ஜென்ஸ் தான், லேடிஸில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. நேற்று பார்த்து அந்த ரஷ்ஷோட கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. பட்டு நைட்டு வந்து தெரியாது அவ்வளோக்கு. பட்டு பார்க்கலாம், இன்றைக்கி ஒர்த்து கொடுப்பாங்களான்ட்டு தெரில, பார்க்கலாம்.